நீ அவளுக்கு தாலி கட்டுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்ன பொறுத்த வரைக்கும் பூமி உயிரோட இல்ல, அவ செத்து போயிட்டா. குட் மார்னிங் மாமா. ராத்திரியெல்லாம் சரியா தூங்கல போல இருக்கு. என்னாச்சு மாமா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுதான் நடக்குது அபூர்வா. நான் தோல்வியோட கடைசி படியில நின்னுட்டு இருக்கேன் அபூர்வா. அந்த ஒரு படி இறங்கிட்டேன்னா அதுக்கு அடுத்து தோல்விதான். அப்படி தோக்கறதா இருந்தா என் பொண்ணு கிட்டதான் நீங்க தோப்பீங்க. அடுத்த உங்களுக்கு அவ எப்படி சான்ஸ் கொடுப்பா? என்ன மாமா, ஏன் எதையோ இழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன செஞ்சா அந்த தோல்வி வெற்றியா மாறும்னு நான் யோசிக்கிறேன். அதனாலதான் நானும் இதையே சொல்றேன் மாமா. நீ இதை இவ்வளவு சுலபமா எடுத்துப்ப நான் நினைக்கல அபூர்வா. வேற வழி இல்ல மாமா, எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ககன் நம்மளுடைய எதிரின்னு தெரிஞ்சும் பூமி அவனை காதலிச்சா, அத நம்மளால தடுக்க முடியலல. நமக்கு விருப்பம் இல்லனாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதையும் நம்மளால தடுக்க முடியல. நம்மளால தடுக்க முடியாதப்போ நடக்கிற விஷயங்களை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் பூமி நம்ம பொண்ணு. பெத்த உறவு என்னைக்கா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும் மாமா. அது இன்னைக்கு நடக்குதுன்னு நினைச்சுக்குவோம். ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற கோவத்துல பூமியை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனா சம்பிரதாயப்படி எதுவுமே பண்ணலையே. அதனாலதான் இன்னைக்கு அதை நிறைவேற்றலாம் மாமா. கல்யாணம் என்னமோ ஆயிடுச்சுன்னு ஒருத்தர், ஆகலன்னு இன்னொருத்தர், 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து முதல் காரியமா நம்ம முதலிரவை நடத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க லவ் பேர்ட்ஸ் மாதிரி சந்தோஷமா இருக்க போறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சோங்கிற திருப்தி நம்மளுக்கும் இருக்கும். என்ன சொல்றீங்க? அபூர்வா, உனக்கு எவ்வளவு நல்ல மனசுமா. உண்மையிலேயே நீ ஒரு தேவதை. நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. விடுங்க மாமா, டைம் வரும்போது என்னோட நல்ல குணத்தை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்க போறாங்க. சரி வாங்க மாமா, நீங்க போய் ரெடி ஆவுங்க, போங்க. அவங்கள அழைக்க போகணும்ல. சரி அபூர்வா. நீ என்ன சொல்ற பூமி? உண்மைதான் அத்தை. உங்க அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்றது ஓகே. அப்பா வந்து பொண்ணை கூட்டிட்டு போறாருன்னு நினைச்சுக்கலாம். ஆனா மகளா உன்னையும் மருமகனா என் பையனையும் உங்க வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு வராங்களா? ஆமா அத்தை. 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா சண்டை போடுறத தவிர சமரச பேச்சுவார்த்தையே இருக்காதேம்மா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நிஜமாவே உங்க அப்பா உங்களை அழைக்க வராரா? வராரு அத்தை. வந்து மாப்பிள்ள என் பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே உங்க பையன் உடனே ஒத்துக்கிற மாதிரி அந்த சாமி கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோங்க அத்தை. சரிம்மா, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீயும் சாமி கிட்ட வேண்டிக்கோ. சாமி, அப்பா விஷயத்துல பூமி உண்மையிலேயே அப்பாவிதான். அவரை பத்தி நல்லதா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் உடனே நம்பிருவா பூமி. சரத்சந்திரா வந்து அழைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஒருவேளை வந்து அவர் அழைச்சா பூமியோட ஆசைய நீதான் நிறைவேற்றி வைக்கணும் சாமி.
இருங்க வரேன். பூமி என்ன பண்ற? அத்தை, அப்பவே பூனை குறுக்குல வந்துருச்சு. இப்ப பூசணிக்காய் வேற கீழே விழுந்துருச்சு. இது அபசகுணம்டா. 1 மணி நேரம் வீட்ல இருந்துட்டு போங்கன்னு சொல்லி நிறுத்துங்க அத்தை. போங்க. எப்படி ஐயோ, போங்க அத்தை, போங்க போங்க. டேய் ககன் நில்லுடா. திருஷ்டி பூசணி கீழே விழுந்துருச்சு, அது நல்லது இல்லடா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ வா. அம்மா என்னம்மா நீங்க காலையில இருந்து ஏதோ சகுனம்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க. என் செல்லம் இல்ல, ப்ளீஸ்டா, நான் சொல்றத கேளு. கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போடா. சரி, நான் கொஞ்ச நேரம் மட்டும் தான் உட்காருவேன். சரி. ஏய், எங்க அம்மா சொன்னதுனால மட்டும்தான் நான் கேக்குறேன், நீ சொன்னதுக்காக கிடையாது. நல்லாவே புரிஞ்சுது. என்னத்த புரிஞ்சுதோ ஒன்னும் புரியல. ஏம்மா, இந்த போலி, லட்டு, ஜிலேபி இதெல்லாம் எடுத்து வை. எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். முடி எல்லாம் டைட்டா போட்டிருக்கியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல, விழாம பாத்துக்கோ. சரிங்கம்மா. பாத்து எடுத்து வை. சித்தி, யூ ஆர் சோ எங்காச்சு? உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? இந்நேரம் வயசு போன மாதிரி எல்லா வேலையும் ஜிங்குன்னு பண்ணுவீங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சா? அண்ணனா இப்படி சின்ன பசங்க மாதிரி பிடிவாதம் பிடிச்சா எப்படி மீரா? இது என்ன அண்ணே, உங்களுக்கு தெரியாதா? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றத விட்டுட்டு என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க? இல்ல, இது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணே. மீரா, முதல்ல நான் சொல்றத கேளேன். கேபிய நீ காதலிச்ச. உன் காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம நடுவுல நின்னு நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உண்மைதானே? அதுக்கப்புறம் தானே நமக்கு தெரிய வந்தது கேபிக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால அவரை விட்டு கொடுக்க முடிஞ்சுதா? முடியல. அதெல்லாம் தலையெழுத்து மீரா, நம்ம தலையெழுத்து. அதே மாதிரி ககன் நம்மளுடைய பரம எதிரின்னு பூமிக்கு தெரியாதா? இருந்தாலும் காதலிச்சா. நமக்கு சொல்லாமலே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அதுக்காக நம்ம பொண்ணை விட்டு கொடுத்துட முடியுமா என்ன? முடியாதுல்ல. அதனாலதான் ககனை நமக்கு பிடிக்கலனாலும் அழைக்கிறதுக்காக போறோம். அது இல்ல அண்ணே, பூமியை மட்டும் தனியா கூட்டிட்டு வரதுக்கு வர வழி இல்லையா? எப்படி கூட்டிட்டு வர முடியும்? அம்மா பூமி ககனை மறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருமான்னு சொன்னா அவ வந்துருவாளா? அப்படி வரவளா இருந்தா போயிருக்கவே மாட்டாள.